ஒரு நாள் இயேசு நகரம் வழியாக நடந்து சென்றபோது சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த ஒருவரைக் கண்டார். அவர் லேவி, ஒரு வரி தண்டுபவர், பலராலும் வெறுக்கப்பட்டவர், உரோமை அதிகாரிகளோடு கூட்டு வைத்திருந்தவராக கருதப்பட்டவர். அவரிடம் பெரும் செல்வம் இருந்தாலும் அவரது உள்ளம் இன்னும் நிறைவடைந்திருக்கவில்லை. ஏதோ ஒரு பூரணத்தை நாடிக்கொண்டிருந்தது. இயேசு லேவியின் அருகில் வந்து அன்பும் அதிகாரமும் நிறைந்த பார்வையுடன், என்னை பின்பற்றி வா என்று கூறினார். அந்த தருணத்தில் லேவியின் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. எந்த தயக்கமுமின்றி அவர் எழுந்து தனது கணக்குகள், செல்வம், பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். கனிவும் மகிழ்ச்சியும் நிரம்பிய லேவி இயேசுவுக்காக தனது வீட்டில் ஒரு பெரிய விருந்து வைத்தார். அவர் தனது பழைய நண்பர்களான வரி தண்டுபவர்களையும் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களையும் அழைத்தார். அந்த வீட்டில் மகிழ்ச்சி, உரையாடல்கள், நட்பு மற்றும் உணவின் இனிமையான நறுமணம் நிறைந்திருந்தது. ஆனால் வெளியில் பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இந்த நிகழ்வை பார்த்து மனதில் விருப்பம் கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவின் சீடர்களை நோக்கி, நீங்கள் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதற்கும் குடிப்பதற்கும் காரணம் என்ன என்று கேள்வி கேட்டனர். இயேசு அவர்களின் முணுமுணுகளை கேட்டார். அமைதியாக ஆனால் ஆழ்ந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளால் அவர் பதிலளித்தார். நோயற்றவர்க்கு மருத்துவர் தேவையில்லை, நோயுற்றவர்க்கே அவசியம். நான் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். அவருடைய வார்த்தைகள் அங்கு விருந்தில் பங்கேற்ற அனைவரது உள்ளத்திலும் மாற்றத்தை உண்டாக்கிற்று. விருந்திற்கு அழைத்த லேவியின் வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாயிற்று. இந்த லேவிதான் பிற்காலத்தில் இயேசுவின் பரிசுத்த தொண்டராக மத்தேயு என்ற பெயரில் பன்னாட்டு நற்செய்தியை பரப்பிய 12 திருத்தூதர்களுள் ஒருவர் ஆனார்.